அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து காலத்தில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்ப வேண்டும். கான்ட்ராக்ட் பணியிடங்கள் நிரப்பக்கூடாது. அனுபவமற்ற நபர்களை நியமிப்பதன் மூலமாக நிறைய விபத்துகள் உள்ளாகுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஸோ தொடர்ந்து விபத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போல் நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டக்டர் டிரைவர்கள் தற்போது கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க. அவங்களுடைய குமுறல்கள் ஒரு கோரிக்கையாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அரசு பேருந்துகளில் கோர விபத்துகள் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா தென்காசி பஸ் விபத்தில் 7 பேர் பலியான சோகம், அந்த சோகமே முடிவதற்குள்ளார இப்போ மன்னார்குடி அருகே இன்னொரு பஸ்ஸும் விபத்துக்குள்ளாயிருக்கு. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதினதில் 20க்கு மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் இது சம்மந்தப்பட்ட விசாரணையை காவல்துறை ஈடுபட்டு இருந்தாலும் அனுபவமற்ற டிரைவர்கள் பேருந்துகளை இயக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. கான்ட்ராக்ட் பேசிஸில் பணியிடங்களை எடுக்கிறாங்க. அனுபவமற்ற அந்த அரசு பேருந்துகளை டிரைவர்கள் இயக்குவதன் காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குமுறல்களை தேர்வர்கள், இந்த அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடிய கண்டக்டர் டிரைவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, நிரந்தர பணியிடங்களாக இந்த கண்டக்டர் மற்றும் டிரைவர் பணியிடங்களை நிரப்புங்க. இது பர்மனெண்ட் போஸ்டிங்ஸாக நீங்கள் போடுங்க. அப்படி இல்லாமல் தற்காலிகமாக கான்ட்ராக்ட் பேசிஸில் போடும்போது சில மாதங்கள் மட்டுமே பணிபுரிவாங்க. சில மாதங்களுக்குள்ளார அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிரும். அது போக அந்த ஆள் இல்லை, அந்த இடத்துல ஒரு டிப்போவில் 50 பேர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் 50 டிரைவர்கள் வேணும், 25 டிரைவர்கள் வேணும் அப்படின்னாக்க அந்த சமயத்தில் அந்த 20 பேரை ஃபில் பண்ணணுன்றதுக்காக அனுபவமற்ற நபர்களை உடனடியாக பணியில் அமர்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களும் 1 மாதம் 2 மாதம் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஃபீல்டுக்கு வர்றதில்ல, அகைன் வெளியே போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அனுபவமற்ற டிரைவர்கள் தான் மீண்டும் மீண்டும் இயக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அதே மாதிரி அவங்களுக்கு சரியான பயிற்சியும் வழங்கப்படுவதில்லை. நேரடியாக பேருந்து இயக்க சொல்கிறாங்க. இதன் மூலம் அரசு பேருந்துகள் விபத்துக்கு உள்ளாவதும், இதன் மூலம் நடக்கக்கூடிய இந்த படுகாயம் அடைவது போன்ற விபத்துகள் மிகப்பெரிய சேதத்தையும் ஒரு வேதனையான செய்திகளையும் பார்க்க முடியுது. அதனால் நிரந்தர பணியிடங்களாக நிரப்பணும். அரசு பணிகளை இந்த டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புவதில் அலட்சியம் காட்டாமல் இருக்கணும். அதனால் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளும் விடுத்திருக்காங்க. தற்போது கண்டக்டர் மற்றும் டிரைவர் பணியிடங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இது குறித்து அரசு கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இருக்கக்கூடிய இந்த டிரைவர் கண்டக்டர் காலி பணியிடங்களை அரசு போட்டித் தேர்வு மூலமாக இந்த தேர்வுகள் உடனடியாக பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நன்றி.